அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் தட்சிணாயனம் காலம் நவம்பர் மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை பிரதமை திதி கார்த்திகை நட்சத்திரம் கூடிய நாளில் இந்த 2024ஆம் ஆண்டின் தமிழ் மாதமான கார்த்திகை மாதம் பிறக்கின்றது. இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்த்தால் ரிஷபத்தில் குரு பகவான், கடகத்தில் செவ்வாய், கன்னியா ராசியில் கேது, விருச்சிகத்தில் சூரியனுடன் புதன், தனுசு ராசியில் சுக்கிரன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு என இந்த கார்த்திகை மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. நவ கிரகங்களின் தலைவரான சூரியன் விருச்சிக ராசியில் பயணம் செய்யும் மாதம் இந்த கார்த்திகை மாதம். விருச்சிக ராசியில் சூரியனுடன் புதன் இணைந்து புத ஆதித்ய ராஜயோகத்தை உருவாக்குகின்ற மாதம் இந்த கார்த்திகை. ரிஷபத்தில் சஞ்சரிக்கும் குரு சம சப்தம யோகத்தை உருவாக்குகிறார் இந்த மாதத்தில். மேலும் சூரியனுக்கு 2ஆம் வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிக்கும் வேசி யோகமும் உருவாகின்றது. இந்த வேசி யோகமானது நமது ஆன்மாவை குறிக்கும். சூரியனால் உருவாக்கப்பட்டது. ஒரு நபரின் ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் இருக்கும் ராசிக்கு அடுத்த ராசியான 2ஆம் வீட்டில் சந்திரன், ராகு, கேது ஆகிய கிரகங்களை தவிர்த்து மற்ற கிரகங்களில் ஏதேனும் ஒன்று அல்லது மொத்த கிரகங்களும் இருந்தால் அந்த ஜாதகருக்கு வேசி யோகம் உண்டாகிறது. வேசி யோகம் கொண்ட நபர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் மிக சரியாக திட்டமிட்டு அதற்கு உண்டான பணிகளை செய்து வெற்றி பெறுவார்கள். மேலும் ஐப்பசி மாதம் சூரனை சம்ஹரம் செய்து வெற்றி கண்ட வடிவேலனை கார்த்திகை மாதம் கை கூப்பி தொழுதால் நேர்த்தியான வாழ்க்கை நமக்கு அமையும். கந்த சஷ்டியில் சூரனை வெற்றி கண்ட வேலன் வெற்றி களிப்போடு இருக்கும் மாதம் கார்த்திகை. ஒவ்வொரு மாதத்திலும் கார்த்திகை நட்சத்திரம் வரும். ஆனால் கார்த்திகை மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரத்திற்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. ஏனென்றால் அதைத்தான் நாம் திருக்கார்த்திகை என்று அடைமொழியுடன் அழைக்கின்றோம். பெரிய கார்த்திகை என்றும் கூட சிலர் சொல்வார்கள். திருக்கார்த்திகை நாளன்று முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபடுவதோடு விரதம் இருந்து வழிபட்டால் அந்த முத்துக்குமரன் முத்தான வாழ்க்கையை நமக்கு அமைத்து கொடுப்பான். அப்படிப்பட்ட இனிய திருக்கார்த்திகை திருநாள் கார்த்திகை 28ஆம் தேதி 13/12/2024 வெள்ளிக்கிழமை வருகிறது. அதற்கு முதல் நாள் பரணி தீபம் ஆகும். பாவங்கள் போக்கும் பரணி தீப வழிபாட்டினை நாம் மேற்கொள்ள வேண்டும். பரணி நட்சத்திரம் அன்று, அதாவது கார்த்திகை 27ஆம் தேதி 12/12/2024 வியாழக்கிழமை மாலையில் நம் வீட்டில் விளக்கேற்றி வைத்தால் உன்னதமான வாழ்க்கை அமையும். மறுநாள் ஆலயம் சென்று முருகப்பெருமான் சந்நிதியில் வழிபட வேண்டும். கவச பாராயணம் பாடுவது நல்லது. உங்கள் வீட்டில் நல்லெண்ணெயிலும் ஆறுமுக பெருமான் சந்நிதியில் இலுப்பை எண்ணெயிலும் தீபம் ஏற்ற வேண்டும். வீட்டில் விளக்கேற்றும் பொழுது ஒரு படிக்கு 3 விளக்கு ஏற்ற வேண்டும். ஒளி கொடுத்தால் வழி கிடைக்கும் என்ற உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மேலும் இந்த கார்த்திகை 18ஆம் தேதி கடகராசியில் செவ்வாய் வக்ரம் பெறுகிறார். அதே கார்த்திகை 18ஆம் தேதி சுக்கிரன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மாதம் முழுவதும் ரிஷப ராசியில் குரு பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கின்றார். சனியும் செவ்வாயும் ஒருவரை ஒருவர் இந்த மாதம் முழுவதும் பார்த்துக் கொள்கிறார்கள். மேலும் செவ்வாய் கடகத்தில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கின்றார். நீச்சம் பெற்ற செவ்வாய் வக்ரமாகி சனியை பார்ப்பதனால் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் இந்த மாதம் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, இந்த கார்த்திகை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு ராஜ யோகாதிபதியான சூரியன் விருச்சிக ராசியில் மறைவாக அமர்ந்திருக்கின்றார். செவ்வாய் கடக ராசியில் அருமையான அமைப்பில் அமர்ந்திருக்கின்றார். ராகு கேது கிரகங்கள் சரியில்லாத அமைப்பில் சஞ்சரிக்கின்றன. மாத தொடக்க வாரத்தில் சந்திரன் மாபெரும் அனுகூலங்களை உங்களுக்கு உண்டாக்கின்ற இடங்களில் வலம் வரப்போகிறார். இதனால் குடும்பத்திற்குள் புதிய இனிமை, விசேஷம், நிம்மதியான சம்பவங்கள் நடக்கும். அதுவும் குறிப்பாக மூலம் நட்சத்திரக்காரர்களின் வாழ்வில் பலவித இனிமை, நிம்மதி திருப்பங்கள், பொருளாதார மேன்மைகள், வசதி, அந்தஸ்து உயர்வு, சொத்து சேர்க்கை என்றபடி காத்திருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் இதுவரை வாழ்வில் சந்திக்காத மகிழ்ச்சி ஏற்றங்களை, வசதி முன்னேற்றங்களை சந்திக்க இருக்கின்றீர்கள். அதோடு உங்கள் ராசிநாதனான குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்தில் நிற்பது சற்று குறைதான். இருந்தாலும் உங்களை நெருங்குகின்ற அனைத்து கடுமைகளையும் நெருக்கடிகளையும் 10ஆம்
8ஆம் இடத்தில் இருக்கின்ற கேது விரட்டி விடுவார். குடும்ப வசதி, அன்றாட வருமான லாபங்கள் என்றபடி தாராளமாக உயரும். பணி பதவி விஷயங்களில் சிறப்பு சந்தோஷம், பொருளாதார மேன்மை, ஈடுபடுகின்ற காரியங்களில் வெற்றி என ஒவ்வொரு விஷயத்திலும் முன்னேற்றம் அடைய போகின்றீர்கள். உங்களை விரட்டி கொண்டு இருக்கின்ற கடன், நீங்கள் ஈடுபடுகின்ற விஷயங்களில் உள்ள இழுபறி, பண பிரச்சனைகள், தொந்தரவுகள், உத்தியோக இட பதவி விஷய பிரச்சனைகள், கோர்ட், காவல்துறை வழக்கு விவகாரங்கள் அனைத்திற்கும் முழுமையான தீர்வு ஏற்படும். வாழ்க்கை துணையால் தொடர்கின்ற சச்சரவு சஞ்சலங்கள் முடிவிற்கு வரும். வாரிசுகளுக்கான திருமண சுபகாரிய விஷயங்களில் இழுபறி ஏற்பட்டு வருவதற்கு இந்த கார்த்திகை மாதம் 2வது வாரம் முடிந்த பிறகு தீர்வு உண்டாகும். மேலும் இந்த மாதம் ஞாயிறு, செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் எதிர்பாராத பணவரவு, பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை, அதிர்ஷ்டமான காரிய வெற்றி, சொத்து, வாகன விசேஷ முன்னேற்றங்கள் என அதிர்ஷ்டமுடன் ஏற்பட போகின்றது. மேலும் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் வக்ரம் பெற்று 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே தொழில் மற்றும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றம் வரும். தொல்லை தந்த எதிரிகள் விலகுவார்கள். சனி வக்ர நிவர்த்தியாகிவிட்டதால் கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும். வளர்ச்சிக்கு இடையூறாக இருந்தவர்கள் விலகுவார்கள். தேங்கிய காரியங்கள் சுறுசுறுப்பாக நடைபெறும். தெய்வீக நாட்டம் அதிகரிக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த உயர்வு உண்டு. மேலும் ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதியாக விளங்குபவர் குரு பகவான். அவர் வக்ரம் பெறும் பொழுது ஆரோக்கிய குறைபாடு அதிகரிக்கலாம். சுகாதிபதியான குரு பகவான் வக்ரம் பெறும் பொழுது மருத்துவ செலவு கூடுவதை தவிர்க்க முடியாது. மனக்கவலை தரும் விதத்தில் உறவினர்கள் நடந்து கொள்வார்கள். பொருளாதார பற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள். அருளாளர்களின் ஆலோசனையும் அனுபவஸ்தர்களின் அறிவுரையும் வாழ்க்கை பாதையை சீராக்க உதவும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உங்களிடம் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை மற்றவரிடம் கொடுப்பதன் மூலம் பிரச்சனைகள் அதிகரிக்கும். மேலும் கடகத்தில் உள்ள செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் கும்பத்தில் உள்ள சனியை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 5, 12 ஆகிடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். விரையாதிபதி செவ்வாயின் பார்வை சகாயஸ்தானத்தில் பதிவதால் விரயங்கள் அதிகரிக்கும். இருந்தாலும் வீண் விரயங்களில் இருந்து விடுபட சுப விரயங்கள் மேற்கொள்வது நல்லது. பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி ஒரு தொகையை செலவிடுவீர்கள். அவர்கள் வெளிநாடு செல்வது, வேலைக்காக முயற்சி செய்வது போன்றவற்றில் ஆர்வம் காட்டுவீர்கள். பூர்வீக சொத்து பிரச்சனை நல்ல முடிவிற்கு வரும். புகழ்மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து உதவிகரம் நீட்டுவார்கள். மேலும் கார்த்திகை 18ஆம் தேதி மகர ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு வரும் சுக்கிரன் இனிய பலன்களை வழங்கப் போகிறார். 6, 11 ஆகிடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் தனஸ்தானத்திற்கு வரும் பொழுது பொருளாதார நிலை உயரும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும். நண்பர்கள் நல்ல தகவலை தருவார்கள். வாகனம் வாங்கி மகிழும் வாய்ப்பு கிடைக்கும். புதிய தொழில் தொடங்குவது பற்றியும் சிந்திப்பீர்கள். மேலும் கடகத்தில் உள்ள செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். விரையாதிபதியான செவ்வாய் நீச்சம் பெறுவது நன்மைதான் என்றாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகவும் செவ்வாய் விலகுவதால் ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துக்களை விற்கும் சூழல் ஏற்படும். பிள்ளைகளின் திருமண வாய்ப்புகள் கைகூடுவதற்கான அறிகுறி தென்படும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டு. வியாபார நிலையத்தை வேறு இடத்திற்கு மாற்றுவதில் மும்முரம் காட்டுவீர்கள். மேலும் கடகராசியில் உள்ள செவ்வாய் கார்த்திகை 18ஆம் தேதி வக்ரமடைகிறார். உங்கள் ராசிக்கு விரையாதிபதி செவ்வாய் வக்ரம் பெறுவது யோகம்தான். இருந்தாலும் புத்திரஸ்தாதிபதியாகவும் செவ்வாய் விளங்குவதால் பஞ்சாயத்துக்கள் சாதகமாக அமையாது. பண விஷயத்தில் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மற்றவர்களை நம்பி செய்த காரியம் தாமதப்படும். பொதுநலவாதிகளுக்கு ஆதாயம் தரும் தகவல் கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கணிசமான லாபம் உங்கள் கைக்கு வரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலிடத்து நிர்பந்தம் அதிகரிக்கும். கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மாணவ மாணவிகளுக்கு அரசு வழி ஆதரவு உண்டு. பெண்களுக்கு குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும். பிள்ளைகளின் எதிர்கால முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இந்த தனுசு ராசி விவசாயிகளுக்கு நீங்கள் இலக்கு வைத்திருக்கின்ற பெரிய நிலபுலன் சேர்க்கைகளை அடையப் போகிறீர்கள். அரசியல்வாதிகளுக்கு உங்களுக்கான உயர் பதவி அங்கீகாரம் ஏற்படும். உங்களுக்கு அனுகூலமான நட்சத்திரங்கள் உத்திராடம், திருவோணம், சதயம், உத்திரட்டாதி, அஸ்வினி, ரோகிணி, திருவாதிரை, ஆயில்யம், மகம், சுவாதி, அனுஷம். அதிர்ஷ்டமான நாட்கள் ஆங்கில தேதியில் நவம்பர் 17, 19, 21, 23, 24, 26, 28, 29 மற்றும் டிசம்பர் 1, 3, 5, 6, 7, 10, 12, 15. இந்த மாத பிரதி திங்கள் தோறும் விரதம் இருந்து மாலையில் சிவபெருமானுக்கு பன்னீர், விபூதி, வில்வம் தந்து அர்ச்சனை செய்து வாருங்கள். அனைத்தும் உங்களுக்கு நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.